இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செப்டம்பர் மாதம் 2024 வருடத்திற்குரிய ராசி பலனை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவான ராசி பலனை முதல்ல பார்த்துருவோம். செப்டம்பர் மாதத்தில் புத பகவான் சிம்மத்திலும் கன்னி ராசியிலும் மாற இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு பயிற்சி ஆறாரு. சுக்கிர பகவான் துலாம் ராசியில் ஆட்சி பெற்று அமர்றாரு. அதனால உருவாகக்கூடிய புதாத்திய ராஜ யோகம், லக்ஷ்மி நாராயண யோகம், இந்த மாதிரி யோகமெல்லாம் உருவாகுது. அதில் ஒவ்வொரு ராசிக்காக என்ன நடக்கும்ன்றதை இந்த பதிவில் நம்ம பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை தவிர பார்த்திங்கன்னா எத்தனை மணிக்கு இடப்பெயர்ச்சி ஆறாருன்றதையும் பார்த்துடலாம். செப்டம்பர் மாதத்தில் புத பகவான் 4ஆம் தேதி சிம்மராசிக்கு போகிறாரு. 23ஆம் தேதி கன்னிராசிக்கு பயிற்சி ஆறாரு. இந்த மாதிரி சூரிய பகவான் கன்னி ராசியில் பயிற்சி ஆறனால சுக்கிர பகவான் துலாம் ராசியில் பயிற்சி ஆறாரு. 3 கிரகங்கள் முக்கிய நிகழ்வுகள் நடத்த இருக்குது. அதனால் நீங்கள் கிரக சேர்க்கை, நிதி நெருக்கடி சில பேர்த்துக்கு ஏற்படும். அதை பற்றியும் இந்த பதிவில் பார்த்துருவோம். சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா, சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் மற்றவங்கள நம்பி இருக்காதீங்க. நண்பர்கள் உறவினர்கள் ஆதரவால் உங்கள் மனசற்று வருத்தமாகத்தான் இருக்குது. இக்கட்டான சமயங்களில் தைரியமாக செயல்படணும். சவால்களை எதிர்கொண்டு எதிர்நீச்சல் போட்டு போகணும். பணியிடத்தில் கவனக்குறைவை தவிர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாக கொஞ்சம் தூரம் போயிட்டு வரணும்னு நினைப்பீங்க. பயணம், அதாவது எங்கேனாச்சும் போகணும்னு நினைப்பீங்க. அதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. உங்கள் பிள்ளைங்கள்கிட்ட நல்ல செய்தியை பெறுவீங்க. உங்கள் மரியாதை அதிகரிக்கும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு அனுபவம் கை கொடுக்கும். செப்டம்பர் மாதத்தில் தொழிலில் பார்த்திங்கன்னா அனுபவசாலியாக இருப்பீங்க. மதிப்பு அதிகரிக்கும். சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வேலையில் நம்பிக்கை இருக்கும். கல்வி தொடர்பான விஷயங்களில் ஆர்வத்துடன் இருப்பீங்க. மாணவர்களாக இருந்தீங்கன்னா படிப்புலையும் புதிய வேலை தேடுவதிலையும் சிறப்பாக செயல்பட தொடங்குவீங்க. தேர்வு தொடர்பான விஷயத்தில் நல்ல வெற்றியை எதிர்பார்க்கலாம். குடும்ப வாழ்க்கையில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். உறவினர்களின் வருகை மகிழ்ச்சியை தரும். குடும்ப உறுப்பினர்களுடன் பிணைப்பு சிறப்பாக இருக்கும். வீட்டுச்சூழல் மகிழ்ச்சி ஏற்படுத்தும். அற்புதமாக இருக்குது. உங்களுடைய காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை எடுத்துக்கிட்டால் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. இருந்தாலும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகாட்டி மனக்கசப்பு ஏற்படும். உங்கள் துணையுடன் நேரத்தை செலவிட முடியாமல் போயிடும். தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். உங்களின் நிதி சூழ்நிலை சிறப்பாக இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. செலவை கட்டுப்படுத்தணும். சேமிக்க முயற்சி செய்கிறது நல்லது. சிம்மராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்க சூழல் இருக்கும். ஆரோக்கியத்தை பராமரிக்கும் விதமாக உடற்பயிற்சி, யோகா, தியானத்தில் ஈடுபடுவதோடு சரியான நேரத்தில் ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கிறது நல்லது. இந்த மாதத்தில் சோர்வாக இருப்பீங்க. பரிகாரம் ஸ்ரீ ஹரிவிஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்யணும். சிம்மராசி அன்பர்களுக்கு 3 கிரக சேர்க்கை காரணமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம், ஆதரவு கிடைக்கும். நம்பிக்கை அதிகரிக்கும். பணம் சம்பாதிப்பதற்கான பல்வேறு வாய்ப்புகள் இருக்குது. செல்வம் பெருகும். நிதிநிலை முன்னோட அதிகமாகும். தொழில் வியாபாரத்தை முன்னேற்ற விரிவுபடுத்த முயற்சி எடுப்பீங்க. அதில் வெற்றியும் பெறுவீங்க. சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும். இல்லற வாழ்க்கையில் நிம்மதியும் அமைதியும் இருக்கும். பிள்ளைகளின் தொடர்பான மனக்கவலை நீங்கும். புதிய நண்பர்கள் கிடைச்சி மகிழ்ச்சி அடைவீங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வாய்ப்புகளும், நிதி சம்பந்தமான வாய்ப்புகள் வீடு தேடி வரும். அந்த மாதத்தில் புதிய காதல் உறவு ஏற்படும். ஆரோக்கியத்தை பாதிக்கும். தினமும் உடற்பயிற்சி செய்யாட்டினா ஆரோக்கியம் குறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி சிம்மராசி என்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கதவை தட்டக்கூடிய காலகட்டம். பல வழிகளில் நல்ல பலன்கள் வருது. திறமைகளில் நம்பிக்கை வச்சு உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் முழுமையாக பயன்படுத்திக்கிறங்க. முன்னேற்றத்திற்கான பாதை உங்கள் கதவை தட்டுது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தொழிலை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வெற்றியை தரும். நீங்கள் உங்கள் வேலையில் நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும். நிலுவையில் உள்ள சம்பளம் அல்லது நிதி ஆதாயத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் வேலையில் சம்பள உயர்வு பரிசாக கிடைக்கும். உங்கள் நிலைமை சாதகமாக இருக்கும். கடின உழைப்பு மற்றும் உங்கள் அனுபவத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு வேலையையும் முழு மனதுடன் செய்யுங்க. இது உங்களுக்கு வெற்றியையும் புகழையும் தரும். வியாபாரம் செஞ்சீங்கன்னா எச்சரிக்கையுடன் இருக்கணும்.
எந்த ஒரு அரசாங்க அதிகாரியுடனும் உங்கள் நடத்தையை கெடுத்துக்க வேணாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதம் வியாபாரம் செஞ்சீங்கன்னா வெற்றியை தரும். காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் சாதகமானது. சில சமயங்களில் உங்கள் காதலி உங்கள் மீது எந்த காரணமும் இல்லாமல் கோபப்படுவாங்க. இதனால் நீங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்கணும். எரிச்சல் அடைவீங்க. காதல் என்பது இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு உறவு. ஒருவரையும் ஒருவர் கவனிச்சுக்கிறணும். அதான் ரொம்ப முக்கியம். திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் தொடக்கத்தில் மன அழுத்தமாக இருப்பீங்க. பிறகு நிலைமை சீரடைய தொடங்கும். மாதத்தின் பிற்பகுதி ஓரளவு சாதகமாக இருக்கும். இந்த மாதம் நிதி விஷயங்களில் மிதமானதாக இருக்கும். வருமானம் சூப்பராக இருக்கும். செல்வம் சேரும் சூழ்நிலை வருது. செலவுகள் இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும். சிறு சிறு பிரச்சனைகள் நீங்கி குடும்ப வாழ்க்கையில் இந்த மாதம் மகிழ்ச்சி உண்டாகும். மாணவர்கள் கல்விக்காக கடுமையாக உழைச்சி முன்னேற வாய்ப்பு கிடைக்கும். உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளில் கவனமாக இருக்கணும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் செப்பு பாத்திரத்தில் நீங்கள் சூரிய பகவானுக்கு அர்ச்சனை செய்யணும். சிம்மராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் உங்கள் தொழில் மேம்பாட்டுக்காக பிற நாடுகள் மேலும் பிற மாநிலம் போன்ற புதிய இடங்களுக்கு இடம்பெயர்வதற்கு இந்த மாதம் உங்களுக்கு உதவும். மற்ற நாடுகளில் நிரந்தர வசிப்பிடத்தை பெறவும் குடியேறவும் சாதகமான காலம். உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை இது தரும். புதிய இடங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுடன் செலவு செய்ய நீங்கள் திட்டம் போடுவீங்க. மன அமைதியையும் திருப்தியும் அளிக்கும். ஆன்மீக பயணங்களுக்கும் நீங்கள் திட்டமிடலாம். இருந்தாலும் செலவினங்கள் இந்த மாதத்தில் அதிகரிக்கலாம். இது நிதி இழப்பை வழங்கலாம். உங்களின் வருமானம் மற்றும் சேமிப்பை நீங்கள் கேளிக்கை நடவடிக்கைகளுக்கும் ஆன்மீக நடவடிக்கைகளுக்கும் செலவிடலாம். இதனால் இழப்புகள் அதிகரிக்கும். அதனால் இந்த இழப்புகளை குறைக்கக்கூடிய உங்கள் செயல்பாடுகளை முன்கூட்டியே திட்டம் போடுறது நல்லது. இழப்புக்களை வழங்கக்கூடிய சிகிச்சைகளுக்காக செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் புதிய முன்னேற்ற நடவடிக்கைகள் தோல்விகளையே தரும். உங்கள் வளர்ச்சிக்காக உங்கள் வழக்கமான செயல்பாடுகளை செய்ய பரிந்துரைக்கப்படுறீங்க. மேலும் சொந்த தொழில் மற்றும் முதலீடுகளை செய்கிறது திடீர் வீழ்ச்சியை தரும். பெரும் நிதி இழப்புகளை தரும். இந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்க பரிந்துரைக்கப்படுறீங்க. இந்த மாதம் ஈகோவை நீங்கள் மூட்டை கட்டி வச்சுட்டு குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. நிதி இழப்புகள் மற்றும் உறவு சிக்கல்களை இது ஏற்படுத்தும். குடும்ப வாழ்க்கையில் பெரிய சிரமங்களை தவிர்க்கணும். பொறுமையை கடைபிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். காதல் உறவுகள் உங்கள் தொழில் வளர்ச்சியில் சிரமங்களை ஏற்படுத்துது. காதல் உறவுகளில் குடும்ப உறுப்பினர்கள் மேலும் நண்பர்கள் மூலம் நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம். இது மனக்கவலைகளை அளிக்கும். தனிப்பட்ட நபர்களுக்கு நீங்கள் காதல் உறவுகளில் ஈடுபடுவதை திருமணம் செஞ்சு கொள்வதற்கும் எதிர்பார்த்தபடி சரியான துணையை கண்டுபிடிக்கிறது கடினமாக இருக்கும். உங்கள் கனவுகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை குறைக்கலாம். திருமண தாமதங்களை தவிர்க்கணும். ஜாதக பொருத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் தாய்வழி சொத்துக்கள் மூலம் திடீர் வருமானம் ஏற்படும். மாணவர்கள் தேர்வில் சிறப்பாக செயல்பட்டு அதிக மதிப்பெண்களை பெறுவாங்க. அது அவர்களுக்கு திருப்தியையும் மகிழ்ச்சியும் அளிக்கும். செப்டம்பர் மாதம் உங்கள் அன்புக்குரியவர்களுக்காக அதிக நேரத்தை செலவிட வாய்ப்பு இருக்குது. இது உங்கள் தொழில் வளர்ச்சியை பாதிக்கும். தொழிலில் ஏற்படும் சிரமங்களை தவிர்க்க சரியான திட்டம் போடணும். உங்கள் பங்குதாரர் காதல் உறவுகளில் நண்பர்கள் மூலம் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அதனால் தனி உரிமையை பேண உங்கள் துணையிடம் தெரிவிக்கணும். காதல் உறவுகளில் செயல்பாடுகளை யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள வேணாம். நீங்கள் நம்பும் நபர் உங்களை ஏமாற்றுவாங்க. மேலும் பெரிய சிரமங்களை வழங்குவாங்க. உறவுகளில் விரிசல் ஏற்படாமல் இருக்க காதல் உறவுகளுக்கு மத்தியஸ்தரை வச்சிருக்கதை தவிர்த்துருங்க. தனிநபர்கள் கூட்டாண்மை பற்றி நிறைய எதிர்பார்ப்புகள் மற்றும் கனவுகளை கொண்டிருப்பாங்க. அது அவர்களை கண்டுபிடிக்கிறதுல நிறைய தாமதங்களை ஏற்படுத்தும். உங்கள் பங்குதாரர் மூலம் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவது கடினமாக இருக்கும். உங்கள் துணையை கண்டுபிடிக்கிறதுல தாமதம் ஏற்படுவதை தவிர்க்கணும். காதல் உறவுகளில் ஈடுபடவும் திருமணம் செஞ்சுக்கிறவும் உங்கள் எதிர்பார்ப்புகளை குறைக்க பரிந்துரைக்கப்படுறீங்க. மேலும் மகான்களை தொடர்ந்து வழிபடுறது காதல் உறவுகளில் ஏற்படும் தாமதங்களை சிரமங்களை குறைக்கும். திருமண உறவில் நல்லிணக்கம் காண பிரகஸ்பதிக்கு பூஜை செய்யணும். செப்டம்பர் மாதம் நிதி வளர்ச்சியில் மிதமான முடிவுகளை இருக்கும். பணவரவை விட செலவுகள் அதிகமாகத்தான் இருக்குது. செலவுகளை குறைப்பதற்கு உங்கள் சேமிப்பை மேம்படுத்தணும்.
உங்கள் அனைத்து செயல்களிலும் அதிக கவனம் செலுத்தணும். புதிய இடங்களுக்கு இடம்பெயர்வதும் ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவதும் இழப்புக்களை கண்டிப்பாக குறைக்கும். வருமானத்தை மேம்படுத்தவும் உறுதுணையாக இருக்கும். தாய்வழி சொத்துக்கள் நிதி வளர்ச்சி மற்றும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய உறுதுணையாக இருக்கும். மேலும் தாய் மற்றும் தாய் வயதுடைய உறுப்பினர்கள் நிதி போராட்டங்களை நிர்வகிக்கவும் வளர்ச்சி பெறவும் உறுதுணையாக நிச்சயமாக உங்கள்கிட்ட வருவாங்க. இழப்புக்களை தவிர்க்க நீங்கள் சுய வளர்ச்சி மற்றும் முதலீடுகள் நடவடிக்கைகளை ஒத்தி வைக்கணும். சிகிச்சைகளுக்கான பெரிய செலவினங்களை தவிர்த்துருங்க. உங்கள் ஆரோக்கியத்தை பேணவும் அவ்வப்போது பரிசோதனை செஞ்சு கொள்ள பரிந்துரைக்கப்படுறீங்க. உங்கள் நிதி வளர்ச்சிக்கு சாதகமாக இருக்கும். யாருக்கும் தெரியாமல் தனி சேமிப்பு கணக்கு வச்சு உங்கள் சேமிப்பை மேம்படுத்தி கொள்ள பரிந்துரைக்கப்படுறீங்க. விஷ்ணுவை வழிபடுறது உங்கள் இழப்புகளை குறைச்சி உங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு ஆதரவு அளிக்கும். உங்கள் நிதிநிலை மேம்பட புத பகவானுக்கு பூஜை செய்யணும். செப்டம்பர் மாதம் தொழில் வாழ்க்கையில் பல சிரமங்களை அளிக்குது. புதிய வளர்ச்சி திட்டங்கள் தோல்விகளையும் நிதி இழப்புகளையும் தருது. உத்தியோகத்தில் ஏற்படும் வீழ்ச்சிகளை தவிர்க்க பொறுமையை கடைப்பிடிக்கணும். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அர்ப்பணிப்புடன் உங்கள் செயல்பாடுகளை செய்ய பரிந்துரைக்கப்படுறீங்க. மேலதிகாரிகளுடன் நிர்வாகத்தில் இருந்தீங்கன்னா வாக்குவாதங்களால் வேலை இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்கள் வேலைகளை இழப்பதை தவிர்க்க வாக்குவாதங்களை தவிர்த்திடணும். எல்லாத்துட்டையும் அனுசரித்து போங்க. மேலதிகாரிகள் மற்றும் உங்கள் கீழே பணிபுரிபவர்களுடன் சுகமான உறவை பேணுறது கடினமாகத்தான் இருக்கும். இது பணிச்சூழலில் மனக்கவலைகளை அதிகரிக்கும். மேலும் இது வேலையில் மாற்றம் ஏற்படுத்தும். அந்த எண்ணத்தையும் அளிக்கும். செப்டம்பர் மாதம் உங்கள் வணிக நடவடிக்கைகளுக்கு சாதகமாக இல்லை. நிதி இழப்புகள் மற்றும் தோல்விகளை தவிர்க்க உங்கள் வணிகத்தை விரிவுபடுத்தணும். புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கான திட்டங்களை ஒத்தி வைக்கணும். உங்கள் அனைத்து செயல்பாடுகளிலும் நிறைய தாமதங்கள் மற்றும் சிரமங்கள் இருக்குது. இது உங்கள் வளர்ச்சியை பாதிக்குது. பணியாளர்கள் சிறப்பாக செயல்படாமல் இருப்பாங்க. இது உங்கள் திட்டங்களை முடிக்கிறதுல தாமதத்தை ஏற்படுத்துது. மேலும் மேலதிகாரிகளுக்கு கீழ்ப்படிபவர்களுக்கும் இடையான பிரச்சனை அதிகரிக்குது. அதனால் உங்களுக்கு வியாபாரத்தில் இது வீழ்ச்சியை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் மேன்மை பெற சுக்கிர பகவானுக்கு பூஜை செய்யணும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த மாதம் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அனுகூலமாக இருக்கும். வயிறு செரிமானம், முதுகுத்தண்டு, தசை மற்றும் ஒற்றை தலைவலி தொடர்பான உடல்நல பிரச்சனைகளில் இருந்து மீள்வதற்கு இந்த காலம் சாதகமானது. அதனால் பூரணமாக குணமடைய இந்த பகுதிகளில் நீங்கள் பிரச்சனைகளை எதிர்கொண்டால் நீங்கள் சிகிச்சைக்கு போகணும். இருந்தாலும் முழங்கால் மூட்டுக்கள் பகுதிகளில் பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க மருத்துவரின் அறிவுறுத்தலை பின்பற்றி அவ்வப்போது பரிசோதனைகள் செய்ய பரிந்துரைக்கப்படுறீங்க. இருந்தாலும் சிகிச்சைக்கான செலவுகள் அதிகரிக்கலாம். ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவது நீங்கள் குணமடைய உதவும். கருப்பண்ணசாமியை வழிபடுறது உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட சனி பகவானுக்கு பூஜை செய்யணும். செப்டம்பர் மாதத்தில் மாணவர்கள் உங்கள் அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பின் மூலம் தேர்வுகளில் சிறப்பாக செயல்பட்டு அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க. தாய் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவை பெறுறது அவர்களின் இலக்கை அடைய உந்துதலாக இருக்கும். நடவடிக்கைகள் தந்தையின் ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. உங்களோட நடவடிக்கைகளை மாற்றிக்கணும். கவனச்சிதறலை விட்டுருங்க. உங்களுடைய படிப்பது இழக்க செய்யும். குழந்தைகளை கட்டுப்படுத்துவதை தவிர்த்துருங்க. அவர்களுக்கு ஆதரவளிக்கவும் உங்கள் ஆலோசனையை நட்பான முறையில் வழங்கவும் கல்வியில் பெரிய வளர்ச்சியை பெற உத்தரவிடுவதை தவிர்க்கணும். கல்வியில் சிறந்து விளங்க ஹைக்கிரிவருக்கு பூஜை செய்யணும். சுப தேதிகள் 4, 5, 6, 10, 11, 12, 18, 20, 21, 24, 25 மற்றும் 26. அசுப தேதிகள் 1, 2, 3, 14, 15, 18, 19, 27, 28, 29 மற்றும் 30. இதுவரை இந்த பதிவில் சிம்மராசி அன்பர்களுக்கான செப்டம்பர் மாதம் 2024 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.